சூவிங் கம் டெய்லி சாப்பிட்றதுனால நடக்கிற சேஞ்ச் ரொம்ப பேருக்கு தெரியாது. சூவிங் கம் ஃப்ரெஷ் பிரீத்துக்காகன்னு மட்டும் நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் சேஞ்ச், சூவிங் கம் சாப்பிட்டா மூளைக்கு போகிற பிளட் ஃப்ளோ 25% வரை இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஷார்ப் ஆகுது. மெமரி ஸ்ட்ராங் ஆகுது. அதனால் இதை ஸ்டூடெண்ட்ஸும் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் சேஞ்ச், இது ரொம்ப சைலண்டாக ஒர்க் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் சூவிங் கம் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் 16% வரை கம்மியாகுது. அதுதான் டென்ஷனாக இருக்கும்போது நிறைய பேர் சூவிங் கம் சாப்பிட்றாங்க. தேர்ட் சேஞ்ச், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட்டை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு. சூவிங் கம் சாப்பிட்டா நம்ம சாப்பிட்றோன்னு பிரெயினுக்கு சிக்னல் போகும். அதனால் தேவையில்லாமல் ஸ்நாக்ஸும் மிட் நைட் கிரேவிங்ஸும் வராது. நாலாவது சேஞ்ச், பல்லை பற்றி. சலீவா இன்க்ரீஸ் ஆகும். ஆசிட் நியூட்ரல் ஆகும். கேவிட்டிஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. டெய்லி ஓவராக சூவிங் கம் சாப்பிட்டா ஜா பெயின், ஸ்டொமக் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. சூவிங் கம்மை எப்போ எப்படி எவ்வளவு யூஸ் பண்ணால் சேஃபாக இருக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.